ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன், எங்கள் பப்பு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தது டிசம்பர் 5 கம்மிங் டிசம்பர் 5 வந்தால் இவன் எங்கள் வீட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. இவன் எங்கள் வீட்டுக்கு வரும்போது 2 மாதத்து பையன். இவன் எவ்வளோ இடையில நோய் நொடிகளை எல்லாம் கடந்து, பேராபத்துக்களை எல்லாம் கடந்து இன்றைக்கி இவன் எங்களோட இருக்கிறான். இவன் வந்து இது வரைக்கும் இந்த வந்த 2 வருஷத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் சாப்பிட்டதே கிடையாது. சின்ன குட்டியில் ரொம்ப ஆசைனா இதான் என் லைஃப்பில் பூனைக்குட்டி வளர்க்குறதால ஒரு ஆசையில் அவன் என்ன கேட்குறானோ அதையே கொடுத்து சென்னாங்குண்ணி 1/4 கிலோ, நெத்திலி 1/4 கிலோ, ஓமப்பொடி விரும்பி சாப்பிடுவான். அது சாப்பிட்டு ஒரு கிண்ணம் ஓமப்பொடினா ஒரு கிண்ணம் பால் இப்படியே பழகிட்டோமா. நேற்று மீன் சாப்பிட்டான். நேற்று இவனுக்காக போயிட்டு ஒரு 1/4 கிலோ எடுத்துகிட்டு வந்து அதை அவிச்சு இவனுக்கு கொடுத்துருவோம் உப்பு போட்டு. சம்டைம் பச்சையாக கூட சாப்பிடுவான். சரின்னு பார்த்தா இன்றைக்கி அமாவாசை, நாளைக்கு இன்றைக்கி ஒரு வேளை. இன்றைக்கும் வந்து எனக்கு அது மாதிரி வேணும்னு கேட்கலாம் தம்பி. ஸோ இவனுக்கு வாழ்க்கையில் தயிர் சாதம் ஊட்டுறதுக்கு மிக்சியில் போட்டு அடித்து கஞ்சி போல் தயிர் கெட்டியாக போட்டு பழக்கலான்ட்டு ரெடி பண்ணுறான். இப்போ பாருங்கள் என்ன ஆதமும் அந்த கையை எடுத்து அந்த நேவத்தால் நம்மளை புரண்டுவான். இவனுக்கு முட்டையும் சாதமும் ஊற்ற முடியாது. சோ தங்க பிள்ளை நீனே இங்கே பாரு மூக்கை உடைச்சிக்குவான். மூக்கை பயம் முடிச்சுக்குவான். மூக்கை கொண்டு ஒழிச்சிக்குவான். ஐய் வாங்க, என்ன அது? சாப் பொழுது பட்னியாகவே இருப்பேன். அசைவம் தான் வேணும்னா எப்படி டெய்லி இன்றைக்கி நாளைக்கு அமாவாசை என்ன செய்வேன்? ஸோ பழக்கணும் உனக்கு. சோ தங்க பிள்ளை. எங்கள் அம்மா வந்து தலையை நிமித்தி அண்ணாத்தி பிடிப்பாங்க. இன்றைக்கி அவங்க இங்கே பாருங்க என்ன அரை உப்பு போட்டு தயிர் போட்டு பால் கலந்து என்ன அந்த சாதத்துக்கு உனக்கு குறை சொல்லு முதல்ல. சாப்பிட்றாமா, ஆனால் கையால் புரண்டுறாமா. அப்படியே வேணும்னே மேலே முட்டை அடித்து விட்டோம்னா வேணும்னே அப்படியே மேலே துப்பிப்பான். அப்புறம் அது பிச்சுக்காலம் போவாதுன்ட்டு துணி போட்டு மூடிட்டு, ஏய் நவத்தால தம்பி நான் அடிச்சிடுவோம் தம்பி. இங்கே பாரு ஆக்காட்டு கையை எதுக்கு புரண்ட வர புரண்டுறதுலேயே குறியா இருக்கான்ப்பா. எப்பா இவன் தலையை சேர்த்த முடியாப்பா. கெட்டியாக முடிக்குதாயா? கெட்டியாக முடிக்குதுங்கிறண்ணா வாயா. என்ன கோழி நீங்கக்குள்ளே எப்படி வாய திறக்கிற? எப்படி வாய திறக்கிற? இருமா என்ன சாப்பிட்றேன். கை ரத்தமே வருதுமா. அவன் அவன் பட்டா ரத்தமே வருது மேலே. என்ன உன் கை வெளியே தெரியாது, நான் அடிப்பேன். கையே வெளியே தெரியாம ஓட்ட போட்டாயா என்னத்த அடிப்ப பச்சை குழந்தைய. என்ன ஒரு ஸ்பூன் இன்னும் மம்மு இறங்கல உள்ள. சாப்பிடுது வச்சா சாப்பிட்றாரு. இந்த மாதிரி பிடிச்சி சாயங்காலத்தில் ஊட்டி விட்டாமா. அவன் நைட்டில் தொந்தரவு ரொம்ப கொடுக்குறாம்மா. நேற்று நைட்டு 2 மணி வரைக்கும் என்னை தூங்கவும் விடல. கத்துறான், தலை மேலே ஏறுறான், ஊத்து மேலே ஏறுறான். என்ன ஒத்திரியம் கொடுக்குற பொய். இன்னைக்கு டெய்லியும் அசைவம் எங்கே போய் வாங்குறது இருக்கட்டும். 1 கிலோமீட்டர் நடந்து போனால் தான் உனக்கு அசைவம் நான் வாங்க முடியும். என்ன ஒரு அளவு இல்லை, என்ன கொடுமை பண்ணுற நீனு. சோ தங்க புள்ளடி நீனே, தங்க புள்ள நீனே. துப்புதுமா ஓட பாத்துமா. சாதம் போர்வையெல்லாம் கொட்டுது தம்பி. நெவத்தை வெட்டணுங்கிறேன். ஃபஸ்ட்டு நெவத்தை வெட்டணும். சரி நானும் பிள்ளைக்கு
சண்டைக்கு போகிறானே அதுவை மட்டும் அடிக்குமேனு நான் நெவத்தை விட்டது தப்பாக போச்சு. மூஞ்ச ஒழிச்சிக்கிட்டான் பாருங்க, மூஞ்ச ஒழிச்சிக்கிட்டான் பாருங்க எங்கள் பாப்பு. வேற பொட்டுன்னு அதுக்குன்னு ஒரு துணி தயார் பண்ணி போடு. வா வா பக்கம் வராத சொல்லிட்டேன்.